முக்கிய தலை அவுட். ஊழல் செய்தால் பாஜகவின் தண்டனை இதுதான். இனி திமுக அவ்வளவுதான். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் வேலைவாய்ப்பு வழங்குவதற்காக பணம் வசூலிக்கப்பட்டதாக எழுந்துள்ள கடுமையான குற்றச்சாட்டுகள் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளன. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அமலாக்கத்துறை பகிர்ந்த தகவல்களின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் டிவிஎஸ்சிக்கு வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டுள்ளது. மேலும் இடி வழங்கிய தகவல்கள் வழக்கு பதிவு செய்ய போதுமானவை என நீதிபதிகள் தெரிவித்திருப்பது இந்த விவகாரம் சாதாரண அரசியல் விமர்சனம் அல்ல என்பதை வெளிப்படுத்துகிறது. இந்த விவகாரம் குறித்து தமிழ்நாடு பாஜக மாநில வர்த்தக பிரிவு தலைவர் சதீஷ் ராஜா தெரிவித்துள்ளார். அமைச்சர் KN நேரு தலைமையிலான துறையில் வேலைவாய்ப்பு தொடர்பாக முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படுவது மிகவும் கவலைக்குரியதாகும் என்றும், அரசு வேலை என்ற நம்பிக்கையில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பாடுபடும் சூழலில் இத்தகைய குற்றச்சாட்டுகள் எழுந்திருப்பது சமூக நீதி குறித்த கேள்விகளை எழுப்புகிறது என்றும் அவர் கூறினார். இளைஞர்களின் எதிர்காலம் எந்தவித முறைகேட்டாலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதே தங்களின் நிலைப்பாடு என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் திமுக அரசின் மீது நாளுக்கு நாள் ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிகரித்து வருவதாகவும், மூத்த தலைவர்கள் பல்வேறு வழக்குகளில் சிக்கிக் கொண்டிருப்பது மக்கள் மத்தியில் நம்பிக்கையின்மையை உருவாக்கியுள்ளதாகவும் சதீஷ் ராஜா குறிப்பிட்டுள்ளார். உயர்நீதிமன்றம் நேரடியாக டிவிஎஸ்சி விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பது சட்டத்தின் பார்வையில் இந்த விவகாரம் தீவிரமாக பரிசீலிக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதை தெளிவுபடுத்துகிறது என்றும் அவர் தெரிவித்தார். சட்டத்தின் முன் யாரும் பெரியவர்கள் இல்லை என்பது ஜனநாயகத்தின் அடிப்படை. பதவி, அதிகாரம், அரசியல் செல்வாக்கு எதுவாக இருந்தாலும் உண்மை வெளிச்சம் பார்க்க வேண்டும். குற்றச்சாட்டு உண்மை என நிரூபிக்கப்பட்டால் தக்க தண்டனை வழங்கப்பட வேண்டும். குற்றமற்றவர்கள் என்றால் அவர்கள் மீது நிலவும் சந்தேகங்கள் முற்றிலும் நீங்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பு. தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டும், நியாயமும் நீதியும் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதே தற்பொழுது எழும் முக்கிய கோரிக்கையாகும்.